உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்று வெள்ளி பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் 6/3/2026 மற்றும் ஒரு வெள்ளிக்கால நேரலை பாமுகம் பாட்டிவி இலன தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இப்பொழுது இடம்பெறுகின்றது கேள்விக்கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்களக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். வாணி அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். சமூக ஒருங்கி சபை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026ஆகவும் மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் இம்மாதம் பங்குனி மாதம் இன்று 6ஆம் தேதி பங்குனி 2026ஆம் தேதி நீங்கள் கேட்டும் பார்த்து கொண்டும் இருக்கும் இந்நிகழ்வு கேள்விக்கணை நிகழ்வு லண்டன் தமிழ் வானொலி லண்டன் தமிழ் radio.net-இலும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள் நீங்கள் வெல்வதியார் பகுதியில் சென்று இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சூழ்நிலை இதில் முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்களாக வாசிச்சு இன்று குறைய கேள்விகள் தான் இருக்கிறது. சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை முடியாட்டா அப்படி விடுங்க, நீங்க நாங்க பாக்குறோம். நிறைவு விழாவை எப்படி கொண்டாடுவார்கள் என்பது உங்களுக்கான கேள்வி. பத்தி விழா, மலர் விழா, தோல் விழா. பருத்தி விழா என்பது சரியானது. 30 ஆண்டு நிறைவு விழாவை எப்படி கொண்டாடுவார்கள்? முத்து விழா, பவள விழா, மாணிக்க விழா. முத்து விழா, பவள விழா, மாணிக்க விழா. முப்பது ஆண்டை முத்து விழா என்று குறிப்பிடுவார்கள். 55 ஆண்டு நிறைவு விழா. 55 மரகதம் காகிதம் பல விழா. மரகத விழா 4 இதைத்தான் காகித விழா. 75 ஆண்டு நிறைவு விழா. பிளாட்டினம் பவளம் வைரம். பவள விழா 80 ஆண்டு நிறைவு. எனக்கு நின்றுட்டுது. லினன் அமுத விழா வைர விழா. எனக்கு நின்றுட்டுது. என்னன்னு தெரியல. வேற இது இல்லை. வேற இது வந்து சரி. இப்ப சரி. ஓகே. நான் கூட இல்ல. நான் அமுத விழா. ஓகே. இப்ப நீங்க மிச்சத்தை பொறுத்துங்கள். சோம்பறிக்கு இல்லா துணை, சோளம் வேளாண்மை, ஒரு வேலையும் தீராது. ஒரு வேலையும் தீராது. சொன்னால் துக்கம். அழுதால் வெட்கம், அழுதால் துக்கக்கேடு, சொரிந்தால் அரிப்பு. அழுதால் வெட்கம். சொறி நாய்க்கு
விழுந்து கடிக்கும் குட்டையே சொர்க்கம் சுகம் பெற்றது போல. சொறினாக்கி குட்டையே சொர்க்கம். இலையும் பழுப்பும் பெரிய சொத்து புலால் தின்னாது எங்கும் உண்டு. இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு. அதாவது உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? 1 3 3 3 2 3. மூன்றாம் தேதி ஏசி நகுலவதி ஜெயமலர் கலைவாணி ஜெயக்கா சிவமணி பத்மினி சரோஜினி அக்கா. உலக செவித்திறன் தினம் எப்பொழுது கொண்டாட? செவித்திறன் நாள் தினம்தான் கொண்டாடப்பட்டது 3ஆம் தேதி. தேசிய பாதுகாப்பு தினம். தேசிய பாதுகாப்பு தினம் எப்பொழுது? இதுவும் கொண்டாடப்பட்டு விட்டது 4ஆம் தேதி. சர்வதேச மகளிர் தினம் எல்லாரும் கட்டாயமாக கூட வேணும். வர இருக்கிறது 8ஆம் தேதி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு வரப்போறது ஐஸ்லாந்து. இதனுடைய தலைநகரம் ரெய்க்யவிக், வெனிசு, மொண்டோவிடியோ. முதலாவதாக இருப்பது ரெய்க்யவிக் தான் ஐஸ்லாந்தின் தலைநகரம். அதை தொடர்ந்து அதை பற்றியதுதான் நாணயம் கொரோனா பிளாக் ட்ரா. ஐஸ்லாந்திய கொரோனா. அழைப்புக்குறி 356 355 354 354 இணையத்திൻ്റെ குறி. ஐஸ்லாந்து ID ISIAS இணையக்குறி. IS என்பது சரியானது. IAS என்றால் யோசிச்சு பாருங்க, இணையக்குறி 2 தானே வரும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் எத்தனை? 119. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் 100 இல்ல, அது முதலாவது மாறி விழுந்துடுது 2 தரம். 19 20 21 மன்னிப்புடன் முதலாவது 2 தரம் உண்டு விழுந்துட்டது 19. கூட இல்லை நாங்கள் 19 என்பது சரியானது. ஜூரோ என்னும் வார்த்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. ஜூரோ எப்பொழுது? 16ஆம் தேதி 12ஆம் மாசம் டிசம்பர் தான். 95 2000 96 யூரோ 1995 16
தேதி உண்டு, ஆண்டுதான் வித்தியாசம். ஐரோப்பிய மத்திய வங்கி அதாவது இசிபி எங்கு உள்ளது? யூரோப்பா சென்ட்ரல் பேங்க் ஜெர்மனியில உள்ள பிராங்க்போர்ட்ல அல்லது கம் நகரத்துல அல்லது பெர்லின்ல? ஜெர்மனியில் இருக்கிற பிராங்க்போர்ட்ல இருக்கிறது. அடுத்து 36 கேள்விதான். பின்புறம் நடக்க முடியாத விலங்கு. சரோஜினி அக்கா, பத்மினி வேகமாக போடுங்கள். கங்காரு என்பது சரியானது. உங்கள் டெலிபோனில் செய்தீங்கன்னா வேகம் கூடவே இருக்கும். தூங்காத உயிரினம். தவளை, நாய், பூனை. தவளை என்பது சரியானது. அதிக நாள் தண்ணீர் இல்லாமல் வாழும். இதில் எது பாருங்கள். ஒட்டகம், எலி, புலி. இதில் 2 சரியாயிருக்கிறது. ஒட்டகமும் சரியானது, எலியும் சரியானதுதான். எலி தண்ணீரே குடிப்பதில்லை. விளங்கல? எலி தண்ணீரே குடிப்பதில்லை என்று சொல்றோம். நினைவாற்றல் மிக்க மிருகம் எது? நினைவாற்றல் மிக்க மிருகம். ஓநாய், யானை, பன்றி, பானா. பானாவை விழுந்துட்டது. ஓகே, முதலாவது 2வது போடுங்க. யானை என்பது சரியானது. நினைவாற்றல் மிக்க பறவை. தாரா, புறா, காகம். காகம் என்பது சரியானது. இதயம் இல்லாமல் வாழும் உயிரினம். திமிங்கிலம், கணவாய், ஜெல்லிமீன். ஜெல்லிமீன் என்பது சரியானது. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தன் பெயரை 5 முறை மாற்றிய நாடு எது? தன் பெயரை 5 முறை. ஜிம்பாப்வே, உருகுவே, பரகுவே. ஜிம்பாப்வே, உருகுவே, பரகுவே. ஜிம்பாப்வே என்பது சரியானது. அதிக மக்கள் வாழும் தீவு. அதிக மக்கள் கூடுதலாக தீவுல பாலி தீவு, ஜாவா தீவு, மாலத்தீவு. இந்தோனேசியாவில் இருக்கின்ற பாலி, இந்தோனேசியாவில் உள்ள ஜாவா தீவு அல்லது மாலத்தீவு. ஜாவா தீவில தான் அதிக மக்கள் வாழ்ற தீவாக இருக்கிறது. ஒரு நதி 2 கடல்களை கடக்கும் நாடு. ரஷ்யா, நெதர்லாந்து, கசகஸ்தான். ரஷ்யா என்பது சரியானது. குள்ளர் கட்டையாக்கள் அதிகம் வாழும் முதலாவது நாடு. இந்தியா, இந்தோனேசியா, வியட்நாம். இந்தோனேசியா என்பது சரியானது. இது
பன்றியின் கழிவில் மின்சாரம் தயாரிக்கும் நாடு? தாய்லாந்து, சீனா, இந்தியா. தாய்லாந்து என்பது சரியானது. இனி வேகம், விவேகம். வேகம், வேகமாக செயல்படும் தசை. வேகமாக செயல்படும் தசை. கண்ணிமை, கால், கை. இன்று ஜெயமலர் எத்தனை பேர் பார்த்தீங்களோட பாப்போம். கண்ணிமை என்பது சரியானது. இன்று அவர் சொல்லி தந்திருந்தார். அக்கடாண்டு அடியும் கொண்டு அக்கா நகுலவதி கொஞ்சம் வித்தியாசம், 2 புள்ளி வித்தியாசத்தில் இருக்கிறீர்கள். அவர் அடுத்தவர் 3 புள்ளி. பாப்போம். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மூவரும் வேகம் 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 200 புள்ளிகளை தாங்கி வருகிற கேள்வி. அடுத்து, ஒமர் கய்யாம் ஈரான் நாட்காட்டியை அமைத்து முடித்தவர். ஒமர் கய்யாம் எந்த ஆண்டு? இது இன்றைய வரலாற்றில் இன்றைய நாளில் தான் அந்த நாட்காட்டியை அமைத்து முடித்தவரா? 79 ஆண்டுகளை அதிபர் சொன்னவர் கொடுக்க வேண்டாம் என்று நேற்று பொன்னகிழமை சொல்லி இருந்தவர். அதிபர் சொன்னவர்கள் எனக்கு சொன்னவர் போன முறை கேள்விகளுக்கு இந்த ஆண்டுகளை எடுக்காதீங்கள். தெரியாது, அடுத்த முறை பார்ப்போம். 1079 இன்றைய நாளில் தான் 79 1079 அந்த நாட்காட்டி எடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த புள்ளிகள் மாற்றுப்படுறதுக்காக இலங்கையில் கண்டி மாநகர சபைக்கான முதலாவது தேர்தல் இடம்பெற்றது எப்பொழுது? 1866 அல்லது 1876, 85. ஆயிரத்தி 1866. கலைவாணி, ஜேசி, நகுலவதி 2வது இருந்த நகுலவதி. அடுத்து 2 கேள்விகள். 1957 கானா விடுதலை நாள் எந்த நாட்டிடமிருந்து கானா விடுதலை பெற்றது? இதே இன்றைய நாளில் தான் சரி. ஜெர்மனியின் பெயர் நிறுவனம் ஆஸ்பிரினை வணிக சின்னமாக பதிந்தது எந்த ஆண்டு? அதில் ஒரு கேள்வி மட்டும் ஐக்கிய ராஜ்யம். சரி, 35 கேள்வி. இந்த கேள்வி எடுத்து விடுவோம். அது ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து இன்றைய நாளில் தான் 1899 என்பது சரியானது. மாவட்டம் குருட்டு வாக்கு 10 புள்ளியில வித்தியாசம். 1658 புள்ளிகளுடன் ஏகா முதலாவதாகவும், ஏமலர் 1648 புள்ளிகள், கலைவாணி 1587 புள்ளிகள். வாழ்த்துக்கள். அடுத்து ஜேசி 1576, நகலவதி 1514 புள்ளிகள், சிவமணி 1438, நெவிசக்கா 1326, பத்மினி 1109 புள்ளிகள், சரோஜினி அக்கா 1034 புள்ளிகள். அனைவருக்கும் மிக்க சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். உலகெல்ல இந்த வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த கங்காரு எலி தான் எங்கேயோ போயிட்டு கங்காரு எலி தான் அந்த உண்மையாக தண்ணி குடிக்காத முதல். நான் அந்த கேள்வி எடுத்தேன். எலி துப்புரவாவே குடிக்காத அவ கேட்ட கேள்வி அதிக நாட்கள் குடிக்காம இருக்கிறது. அது ஒட்டகம் தானே? எலி வந்து துப்புரவாவே குடிக்காதாம தண்ணி. கங்காரு எலி என்று ஒன்று இருக்கு, அதுகளும் குடிக்காது. அதுதான் முதல் நான் அந்த கேள்வி எடுத்த. நான் மற்ற குள்ளர்கள் எடுத்தது இந்தோனேஷியாவில். இதுல 5 கேள்வி நான் எடுத்த கேள்விகள் வந்திருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் வர இருக்கின்றது. அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். வேகமாக ஓடும்.
இன்று கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்குரிய பதில்கள். 2வது ஆண்டு நிறைவு விழாவை சக்தி விழா என்று அழைப்பார்கள். 30 ஆண்டு நிறைவு விழாவை முத்து விழா என்றும், 55 ஆண்டை மரகத விழா எனவும், 75 ஆண்டை பவள விழா என்றும், 80வது ஆண்டை அமுத விழா என்றும் அழைப்பார்கள். சோம்பேறிக்கு ஒரு வேலையும் தீராது, சொன்னால் துக்கம், அழுதால் வெக்கம், இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு, உலக வனவிலங்கு தினம் 3ஆம் தேதி 3ஆம் மாசம் கொண்டாடப்பட்டது. உலக செவித்திறன் தினமும் அதே 3ஆம் தேதி 3ஆம் மாசம். தேசிய பாதுகாப்பு தினம் 4ஆம் தேதி. சர்வதேச மகளிர் தினம் 8ஆம் தேதி. ஐஸ்லாந்தின் தலைநகரம் ரெய்க்யவிக். இதனுடைய நாணயம் ஐஸ்லாந்து குரோனர். அழைப்பு குறி 354, இணைய குறி IS. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் 19. யூரோ என்னும் வார்த்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1995. ஐரோப்பிய மத்திய வங்கி ஜெர்மனியில் உள்ள பிராங்க்போர்ட்டில் இருக்கின்றது. பின்புறமாக நடக்க முடியாத விலங்கு கங்காரு. தூங்காத உயிரினம் தவளை. அதிக நாள் தண்ணீர் இல்லாமல் வாழும் ஒட்டகம். நினைவாற்றல் மிக்க மிருகம் யானை. நினைவாற்றல் மிக்க பறவை காகம். இதயம் இல்லாமல் வாழும் உயிரினம் ஜெல்லி மீன். தன் பெயரை 5 முறை மாற்றிய நாடு ஜிம்பாப்வே. அதிக மக்கள் வாழும் தீவு ஜாவா தீவு. ஒரு நதி 2 கடற்கரை கடக்கும் நாடு ரஷ்யா. குள்ளர் அதிகம் வாழும் முதலாவது நாடு இந்தோனேஷியா. பன்றியின் கழிவில் மின்சாரம் தயாரிக்கும் நாடு தாய்லாந்து. வேகமாக செயல்படும் தசை கண்ணிமை. கயாம் ஈரான் நாட்காட்டியை அமைத்து முடித்தவர் 1079. இலங்கையில கண்டி மாநகரசபைக்கான முதலாவது தேர்தல் 1866 நடைபெற்றது. கானா இன்றைய தினம் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது. ஜெர்மனியின் ஆஸ்பிரின் பெயர் நிறுவனம் வணிக சின்னமாக பதிந்திருந்தது 1899. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளி கேள்விகள் வருகின்றது. ஓகே, நேரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். 11. தயவு செய்து வாணி நேரம் வரும்போது முன்னரே சொல்லிக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது 5.2 கேள்வி. நீங்கள் ஒவ்வொன்றுக்கு சொன்னா கூட நீங்கள் 2 புள்ளிகளை தான் பெற முடியும். தயவு செய்து 2க்கும் சொன்னீர்கள் என்றால் 5 புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான முதலாவது கேள்வி 5 புள்ளிக்குரிய கேள்வியில் எந்த உறுப்பு 2வது மூளை என சொல்லப்படுகின்றது? எந்த உறுப்பு 2வது மூளை என்று சொல்லப்படுகின்றது? உங்களுக்கு கேள்வி விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து ஒரே கேள்வி உண்டு. 1000 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் இந்த ஒரு நகரத்தில் மட்டும் பெண்களுக்கு தடை. அது எந்த நாட்டில் உள்ள நகரம்? நீங்கள் நகரம் சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதவி தருகிறேன். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு. பெண்களுக்கு தடை எதுல தடை? அங்க
கூடுதலாக ஆண்கள் தான் வாழுகிறார்கள் அந்த இடத்தில், இந்த நகரத்தில் நிறைய ஆண்டுகளாக ஆண்கள் மட்டும்தான். 4 எழுத்து சொல்ல. ஆமா, ஒன்றுக்கு சொல்லட்டா, முதலாவது சொல்லி பாக்கட்டா செல்வியக்கா. பொருங்கோ, ஒரு நிமிஷம் பொருங்கோ, தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுது 5 புள்ளிக்குரிய கேள்வியில் 1000 கிட்டத்தட்ட அந்நிலவாக அந்த நாட்டில் உள்ள நகரத்தில் பெண்களே அங்க இருக்கிறதுக்கு தடை, ஆண்கள் தான் அங்கு அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் நாடு சொல்ல வேண்டாம், நாடுதான் உங்களுக்கானது 4 எழுத்துக்கள். ஆனா நகரம் மலையோட சேர்ந்ததான் அது வரும். உங்களுக்கு அது கஷ்டமான்றபடியா நாட்டை நீங்கள் சொல்லலாம். அடுத்து எந்த உறுப்பு 2வது மூளை என்று சொல்லப்படுகிறது? அடுத்த 2வது மூளை. பெண் சரோஜினி சொல்லி பெண்களுக்கு பொறுங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்து 2 புள்ளிக்குரிய கேள்வி. தமிழில் மிகச் சிறிய எழுத்து எது? தமிழில் மிகச் சிறிய எழுத்து எது? சரி, நான் முதலாவது பொறுங்க. முதலாவதாக ஜெசி இணைந்தவர். ஜெசி, நீங்கள் 5 புள்ளிக்குரிய கேள்வி சொல்ல போறீங்களா? 1 தனியா சொல்ல போறீங்களா? 5 புள்ளி குறிக்காது. 2 சொல்லணுமா? 5 புள்ளி இருந்தா 2 சொல்லணும். சரியோ தவறோ நீங்க 2 சொல்லுங்க. நான் சொல்றேன் முயற்சிக்கணும். ஓகே, 5 புள்ளி குறிக்காத. நான் அந்த மூளைக்கு 2 குடல் என்று சொல்றேன். ஓகே, மற்றது கிறிஸ்லாண்ட் சொல்றேன். ஜெயமலர் சொல்றேன். அடுத்தது சரோஜினி பொறுங்கவா. கிறிஸ் காந்தன்னு சொல்றீங்க. எண்ணி பார்த்த நீங்களா எத்தனை எழுத்துண்டு? 4 சொன்னா. ஓகே, அடுத்தது சரோஜினி அக்கா. அடுத்தது ஜெயாக்கா சொன்ன பிறகு சொல்லுங்க. குடலும் சைப்ரஸ் தீவை சொல்றேன். அந்த பெண்களுக்கு தடை கணக்கு அது வேணாம், நீங்க சொல்லுங்க. நீங்கள் திருப்பி நான் சொல்றேன்னு நான் கத்த முடியாது. தயவு செய்து 4 எழுத்துக்களை கொண்ட இடம் என்று தான் சொல்றேன். அதான் சைப்ரஸ். சைப்ரஸ் அபரம். சரி, ஜெயாக்கா சொல்லுங்க. நான் முதலாவது முதலாவது குடலும் சைப்ரஸ். 2வது இட்டலி என்று சொல்லி பாக்குறேன். நீட்டு பாசிச்சேன். இட்டலி என்று சொல்லி பாரு. இட்டாலி. ஓகே, அவ மாதிரி புடையோ சரியோ யோசிச்சு 4 எழுத்துல சொல்லுங்க. அடுத்த ஜெயமலர் சொல்லுங்க. ஜெயமலர் எல்லாரும் குடல் சொல்றேன், நானும் குடல சொல்றேன். மற்ற எத்தஸ், ஏன்னா இத்தனை தானே சென்ன உள்ள ஒரு மலையின் அடிவாரத்துல இருக்கு. என்ன அர்த்தம்? எத்தஸ், ஏ இத்த இஸ், ஏன்னா இத்தனை தானே சென்னா இல்ல மவுண்ட் ஒரு இருக்கு. மானா பூனா இன்னன்னா இட்டனான்னு கிடாது. இல்ல, நீங்கள் அதத்தான் சொன்னா அந்த மவுண்ட விட்டுட்டு எந்த இடத்துல எத்தஸ் கிரேக்கத்துல இருக்காது. கிரேக்க வடகிழக்கு கிரேக்கத்துல இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். இப்பொழுது சரியான பதில் வந்து விட்டது. ஜெயமலர், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர், நீங்கள் 5 புள்ளிகளை இதில் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஜெசி குடல் சொன்னீங்க, இவர் சரோஜினி அக்கா குடல் சொன்னீங்க, ஜெயாக்காவும் குடல் சொன்னீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து அந்த 2 புள்ளி அந்த இதுக்கானது சொல்லுங்க பாப்போம். தமிழில உள்ள இப்ப பதில் சொன்ன அவர்கள் நீங்கள் அந்த கேள்வி இருக்கா திருப்பி சொல்லுங்க. நான் தமிழில மிக சிறிய எழுத்து. ஆயுத எழுத்து. நீங்க சொல்லக்கூடாது. இப்ப சரி, நான் சொல்றேன். அகைனா பாணி, வாழ்த்துக்கள். சரி, நானும் அப்படியே சொல்றேன். 1 புள்ளி. சரி, வாழ்த்துக்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நேரத்தை அடுத்த நிகழ்வுக்கு
சரி குட் என்ன குட் மாதிரி? குட் குட் சரியான டைம் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் முடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஒவ்வொரு தோப்பாளர்களும் சரி நன்றி ஆமா வணக்கம் மிக 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 சிறப்பு. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி அன்புறவுகளே. நன்றி வணக்கம் மணி. மிக்க மிக்க நன்றி. நன்றி அக்கா தொடர்ந்து நன்றி, கொள்வோம் நன்றி. நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது கேள்வி கணையால் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் நன்றி.